இந்த சம்மருக்கு மதுரைன்னு பேரை கேட்டாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஜிகர்தண்டா. ஆமாங்க, அந்த மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் இங்கே கொடுத்துருக்க ரெசிபி 5 to 6 மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பாதாம் பிசின் கொஞ்சம் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு கேரமலைஸ் சுகர் சிரப் வேணும். அதுக்கு 1 கப் சுகரை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. இந்த ஜிகர்தண்டாக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுக்கு 3/4 கப் சுகர், 200 கிராம் கோவா, 4 கப் பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிச்சு வரும்போது 3/4 கப் சுகர், 200 கிராம் கோவாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கோவா நல்லா கரையணும். கோவா நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க பால்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்படி இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதை அதே பால்ல திருப்பி ஆட் பண்ணுங்க. நீங்க கஸ்டர்ட் பவுடர் ஆர் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீமியா ஆயிருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த சுகர் சிரப்பில் பாதி சுகர் சிரப்பு இதுக்கு ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதோட கலர் மாறி இருக்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி அதோட டெக்ஸ்சரும் மாறி இருக்கு. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து ஜிகர்தண்டா பால். இதுக்கு 3 கப் பால், ஒரு 50 கிராம் கோவா, 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 3 கப் பாலில் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கோவாவையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. கோவா நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்க சுகர் சிரப்பை ஆட் பண்ணிடுங்க. ஜிகர்தண்டா பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் திகட்டும். உங்கள் பால் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம ஜிகர்தண்டா செய்யலாம். பாதாம் பிசின், ஜிகர்தண்டா பால், நன்னாரி சிரப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஐஸ்கிரீம். ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஜிகர்தண்டா பால், ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப், அப்புறம் ஃபைனலாக நன்னாரி சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக நன்னாரி சிரப் வேணும். நன்னாரி சிரப் இருந்தால் தான் நம்ம கடைகளில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டு நம்மளுக்கு வீட்டிலே கொடுக்க முடியும்.
இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.